ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா சுந்தர் சி டைரக்ஷனில் மதகஜ ராஜா. இந்த படம் பார்த்திங்கன்னா 12 வருஷம் விட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் போய் பார்க்கும்போது எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் இது எப்படி இந்த வருஷத்துக்கு இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் இந்த இந்த படத்தில் காமெடியெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரியே இல்லை. இந்த படத்தோட பில்லர் மாதிரி சந்தானம், மனோபாலா அவங்க காமெடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு ஒரு காமெடி தான் ப்ளஸ்ன்னே சொல்லலாம். சுந்தர் சி படத்துக்கு கிளாமர் இல்லாமல் எந்த படமும் அவர் எடுக்க மாட்டார் அவ்வளோ. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் கிளாமரெல்லாம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் காமெடி பார்த்திங்கன்னா வில்லன் வந்துட்டு அவர் கேரக்டர் அவ்வளோ நல்லா எழுதியிருக்க மாட்டார். அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கலாம் வில்லன் கேரக்டரு. சோனு பண்ணியிருப்பார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மேரேஜ் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸு விஷாலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சோனுனால் எல்லோரும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒருத்தர் அவங்க ப்ராப்ளம் சொல்லுவார். அப்போ தான் சோனுக்கும் விஷாலுக்கும் ஒரு கிளாஷ் நடக்கும். அந்த கிளாஷ் என்னென்ன ஆச்சு தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சந்தானம் பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படத்தில். அவர் காமெடியாகவே பண்ணியிருந்தால் அவர் டாப்பில் இருந்திருப்பார். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போச்சு ஃபஸ்ட் ஆஃபு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் நல்லா அதே மாதிரி எங்கேஜிங்காக போவோம். காமெடி ஸ்டண்ட்டு, ஆனால் லாஜிக் மட்டும் கொஞ்சம் இடிக்கும். லாஜிக் பார்க்காம பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம். கதை பார்த்திங்கன்னா பழைய கதை தான். ஆனால் காமெடி வந்துட்டு சில இடத்துல காமெடியெல்லாம் வருது இடத்துல அது அவ்வளோ தெரியாது. ஸ்டண்ட்டு பார்த்திங்கன்னா அதை லாஜிக் இல்லாமல் இருக்கும். ஆனால் நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோ மோசம்லாம் ஒன்றும் இல்லை. விஜய் ஆண்டனி மியூசிக் பார்த்திங்கன்னா ஒரு பேக் போனே சொல்லலாம் இந்த படத்துக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பிஜிஎம்மும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த படம் தேட்டரில் போய் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம். போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.